அழகிய குடும்பம். பசும்பொன் நாகர்கோவிலுக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம் செங்குடி. அந்த கிராமத்தில் வசிக்கும் பெரிய குடும்பம் ஒன்றின் தலைமையர் முத்தையா. வயது 60 தாண்டிய இவர் வாழ்க்கையின் பல சவால்களையும் சமாளித்து வந்தவர். மனைவி திருமகிழ், 3 மகன்கள், 2 மகள்கள் என ஒரு முழுமையான குடும்பம். முத்தையாவின் வாழ்க்கை முழுவதும் வேலை. அவர் ஒரு கருங்கல் வெட்டும் தொழிலாளி. காலை 5 மணிக்கு எழுந்து பக்கத்து ஊருக்கு நடந்து சென்று வேலை செய்யும். வீடு திரும்பும் நேரம் இரவு 7. தினமும் அயராது உழைப்பதுதான் அவரது வழக்கம். அவரது ஒவ்வொரு இரத்த துளியிலும் குடும்பம் மீதுதான் பாசம். மூத்த மகன் ரவிக்குமார் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். 2வது மகன் செந்தில் காய்கறி வியாபாரம் செய்கிறார். 3வது மகன் மணிகண்டன் இளையவன் பட்டம் முடித்து வேலை தேடி கொண்டிருக்கிறார். 2 மகள்களுக்கும் திருமணமானவர்கள். இந்த குடும்பம் ஏராளமான சிரமங்களை சந்தித்து இன்று இந்த நிலையில் வந்து சேர்ந்தது. ஒரு காலத்தில் 4 பேருக்கு ஒரு சிறிய அறை மட்டுமே இருந்தது. மழை வந்தால் தள்ளாடும் கூரை, சுவர்களில் ஒட்டிக்கொள்ளும் புழுக்கள், இவையெல்லாம் அந்த குடும்பத்தின் ஒரு நினைவுகள். முத்தையாவின் கனவு, நான் இல்லாத பிறகு என் பிள்ளைகள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதே. ஒரு நாள் ரவிக்குமார் வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். தம்பிகளே, நம்ம அப்பா இவ்வளவு வருஷமா உழைக்கிறாரு. நம்ம எல்லாம் 4 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அவரை ஓய்வுக்கு அனுப்பலாமே என்று கேட்டார். செந்திலும் மணிகண்டனும் உடனே சம்மதித்தனர். 2 நாள் கழித்து முத்தையாவிடம் ரவி கூறினார், அப்பா, இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். உங்கள் ஓய்வை இனிமே அனுபவிக்கணும். எங்களை நம்புங்க என்று கூறினார். முத்தையா சிரித்தார். நீங்க எல்லாம் சொல்றது புரியுது. ஆனா என் உடம்பும் மனசும் நிம்மதியா இருக்கிறதுக்கு என் வேலைதான் காரணம். ஓய்வு என்பது உடம்புக்காக இருக்கலாம், மனசுக்கா அது வேலைதான். அந்த வாரம் முடிந்த பின்பு ஒரு சனி அன்று குடும்பம் முழுவதும் ஒன்று கூடியது. பெரிய வாசலில் அனைவரும் அமர்ந்தனர். முத்தையா பழைய போக்கில் பேசத் தொடங்கினார். நான் உங்களுக்காக எல்லாம் செய்தேன். ஆனால் அது பெரிய விஷயம்னு நான் நினைக்கல. ஆனால் என் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நீங்க எல்லோரும் ஒரு மனதோட ஒற்றுமையோட இருக்கிறது தான். அந்த வார்த்தைகள் எவரையும் சோகமாக்கவில்லை. ஆனால் அனைவருக்கும் ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. 1 வருடம் பறந்து போனது. முத்தையா ஓய்வெடுத்தார். வீட்டின் பக்கத்து தோட்டத்தில் சிறிய காய்கறி தோட்டம் அமைத்தார். காலை வேளைகளில் பசுங்கிழி போன்ற தோட்டத்தில் சுற்றுவார். கிளைகளில் இருந்து பூண்டு எடுப்பது, தக்காளி செடிகளை கட்டுவது, இவை அவரது புதிய வேலைகள். அவரது மனைவி திருமகிழ் திடீரென்று உடல் நலக்குறைவால் ஓய்ந்து விட்டார். முதலில் சிறிய காய்ச்சலாக தொடங்கியது. பிறகு சிறுநீரக கோளாறு. மருத்துவமனைகளில் சஞ்சாரம். பிள்ளைகள் அனைவரும் அவருக்கு தேவையானதை செய்து கொடுத்தனர். ஆனால் மருத்துவம் எல்லா வேலையும் செய்ய முடியாது என்பதே உண்மை. திருமகிழ் 65வது வயதில் ஒரு மாலை வேளையில் இருமலால் மூச்சை இழந்தார். அந்த இரவு முத்தையா ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அழவில்லை. ஆனாலும் அவர் கண்கள் வெறுமையாக இருந்தது. இந்த காலை பொழுதில் அவர் செந்திலிடம் சொன்னார், அவளை இழந்தது எனக்குத்தான் இல்லை, இந்த வீடுதான் இழந்தது. அந்த சுவை, அந்த சிரிப்பு, அந்த உரையாடல் இப்போ இல்லை. வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அமைதியான துக்கம். ஆனால் அந்த அமைதியையே மீண்டும் உயிர் கொடுக்க ரவிக்குமார் ஒரு யோசனையை முன்வைத்தார். அப்பா, நம்ம வீட்டை பழைய மாதிரி அல்லாமல் சிறிது புதுப்பிக்கலாமா? அம்மா நினைவுகளோடு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த நினைவுகளோடு ஒரு வீடு வச்சுக்கலாம் என்றான். முத்தையா இந்த யோசனையை ஏற்றார். பையன்கள் சேர்ந்து பழைய வீடு புது ரூபம் எடுத்தது. வெள்ளை சுவர், எளிமையான மர வாசல், உள்புறத்தில் ஒரு பொம்மை அலமாரி, இதில் திருமகிழின் புகைப்படம். மரணத்துக்கு பிறகும் அவரது நினைவுகள் அந்த வீட்டில் இருந்தன. 3 ஆண்டுகளுக்கு பிறகு மணிகண்டன் திருமணம் செய்து கொண்டான். வீட்டில் மீண்டும் சிரிப்பு. வீட்டின் வாசல் மீண்டும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது.
சாப்பாடு மேசையில் மீண்டும் கலகலப்பு. முத்தையா உட்கார்ந்து கொண்டு பார்த்தார். வாழ்க்கை ஒரு வட்டம். ஒவ்வொரு துயரத்துக்கும் ஒரு கடைசி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சந்தோஷமும் தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.